ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்த சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் நன்றி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி நம்ம சொல்ல குட் பேட் அக்லி இந்த படத்தோட டீடைல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் படத்தோட டியூரேஷன் பார்த்தலாம். படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 19 minutes. ஒரு கரெக்டான ரன் டைம் கொண்ட திரைப்படம். ரொம்ப பெரிய லென்த்தியான திரைப்படம் கிடையாது. அதாவது இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு திரைப்படம் அந்த ரன் டைம் பொறுத்த வரைக்கும். இந்த படத்தை ஆதிக் அவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தல அஜித் அவர் தான் நடிச்சிருக்காரு. ஜி பிரகாஷ் வந்து இசையமைச்சிருக்காரு. நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம டீடைல் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம், இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 பேரை சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தல அஜித் அவர்களை சொல்லிடுறேன். விடாமுயற்சின்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் பெருசாக ரீச் ஆகல. எஸ்பெஷலி அஜித் ஃபேன்ஸை வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்கட்டும், அதே சமயத்தில் மாஸ் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் அந்த கதைக்கு ஏற்ப இருந்ததுனால அது பெருசாக எடுபடலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டீசெண்டான படம் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குட் பேட் அக்லின்னு ஒரு படம் சைமல்டேனியஸாக 2 படமும் நடித்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு படம் வந்து அவருக்காக பண்ண ஒரு படம் தான் விடாமுயற்சி. ஃபேன்ஸுக்காக பண்ண ஒரு திரைப்படம் குட் பேட் அக்லி அப்படிங்கிறது இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் அவர்களோட மாஸ் சீன்ஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், படம் ஃபுல்லுமே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து அஜித் வந்து இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அஜித்தை இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி இன்னைக்கு அவர் ஃபேன்ஸுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபேன் பாயா ஆதிக் வந்து வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த படம் மூலியமா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவு அஜித்தை மாஸாக காட்ட முடியுமோ, கிளாஸாக காட்ட முடியுமோ, ஸ்டைலாக காட்ட முடியுமோ, ஸ்வாகாக காட்ட முடியுமோ காமிச்சிருக்காரு. அதில் வந்து சக்சீட் ஆயிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸும் எவ்ரி 10 minutesங்க அஜித்துக்கு ஒரு இன்ட்ரோ சீன் மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காரு. அவரோட வாக்காக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் போட்டுற காஸ்டியூம்ஸ்லாம் வேற லெவலில் இருக்குது. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அது செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவர் வர ஸ்டைலு, அதாவது இந்த படத்தில் அஜித்துக்கு ஆக்டிங்க்கு பெருசாக ஸ்கோப் கிடையாதுங்க. ஆக்டிங்னா பயங்கரமாக கஷ்டப்பட்டு நடிக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது. அவர் வந்து நின்னாலே மாசு, அவர் நடந்தா ஸ்டைலு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸ்டன்ட் சீக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப உழைப்பை போட்டிருக்காரு. அது படம் முடிஞ்சவங்க கடைசிலையும் கட்டுறாங்க. அந்த மாதிரி ஸ்டன்ட் சீக்வன்சஸ் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எவ்வளோ பேர் அவங்களே பண்ணுறாங்க லைவா அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் வந்து காட்டும்போது அதில் வந்து பயங்கரமான உழைப்பு போட்டிருக்காரு அஜித் அவர்கள். அதற்கு குடோஸ். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பாடல்களாக இருக்கட்டும், அவர் யூஸ் பண்ண மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் ஒரு சில இடங்களில் மியூசிக் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இந்த ரெட்ரோ சாங்ஸ்லாம் வந்து ஆதிக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பாடல்கள் இந்த படத்தில் இருக்குது. அதெல்லாமே நல்ல சிச்சுவேஷனலாகவும் சரி, அந்த பாடல்களும் சரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் ஒரு சில இடங்கள்ல அந்த சவுண்டு இறையிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க. நான் படம் ஃபுல்லுமே மியூசிக் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, சப்போர்ட் பண்ணிச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த இறைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஜஸ்ட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் இந்த படத்தில் யாரெல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கேமியோஸ் இருக்குங்க இந்த படத்தில். ஆனால் கூடவே படம் ஃபுல்லுமே ஒரு சில சீன்ஸு இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா த்ரிஷா மேடம் சொல்லலாம். த்ரிஷா அவங்களுக்கு கொடுத்திருந்த கேரக்டரை அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெருசாக அவங்களுக்கு ஆக்டிங் ஸ்கோப்போ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோ பெருசாலாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுனில் வந்து கொஞ்சம் அவருக்கு ஒரு மாசான ஒரு சில சீன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனாலும் அவருக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மி. ரெடின் கிங்ஸ்லி அவர் வந்து ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு பிளாக் இருக்கும். அதில் வந்து எல்லாருமே சிரிக்க வச்சிட்டாரு. ஒரு சில பாடல்களுக்கு அவரோட மூவ்ஸ் கொடுத்து சிரிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ரன் வந்து இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். ஆனால் அந்த கேரக்டர் வந்து படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவாக அமைஞ்சிருந்தது. அவங்களோட சீக்வன்சஸ்லாம் நான் ரொம்ப ரசித்தேன், எல்லாருமே ரசித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சொல்லாமல் இருக்கேன்னு நினைக்க வேணாம், அர்ஜுன் தாஸ் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க இந்த படத்தில். அதுவும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. அவருக்கு வெயிட்டேஜ் வந்து அஜித் இருக்கனால கொஞ்சம் கம்மியாக கொடுத்த மாதிரி இருந்தது. ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் வைக்கல. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேற லெவலில் பின்னி பெடல் எடுத்திருக்காரு அர்ஜுன் தாஸ். அதுவும் இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து அஜித் கூட சண்டை போடும்போது அஜித் ஒரு அடி வாங்கினா கூட அவங்க ஆடியன்ஸ் வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அர்ஜுன் தாஸ் என்ன பண்ணாலும் ரசிச்சாங்க ஃபேன்ஸ். என்னன்னா அவரோட கேரக்டர் அவ்வளோ அற்புதமாக டேரக்டர் வந்து வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எப்படி இருக்க, படம் எப்படி போச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேன்ஸுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசெண்டாக போகுதுங்க, எந்த குறையும் இல்லை, ஃபயராக போகுது. டீசென்ட் ப்ளஸ் ஃபயர் சேர்ந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஃபாலோட் பை அதேமாதிரி டீசென்ட் ப்ளஸ் ஃபயர் சேர்ந்த செகண்ட் ஹாஃப் ஃபார் அஜித் ஃபேன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் இந்த படத்தை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. ஏன்னா இது ஃபுல்லி இந்த படமே
அஜித் ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அது படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆச்சு. அஜித் ஃபேன்ஸ்லாம் கொண்டாடினாங்க. அதை தாண்டி நிறைய விஜய் ஃபேன்ஸும் இந்த படத்தை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களும் இந்த படத்தை கொண்டாடுறாங்க. அதை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் தான் எனக்கு பிடிக்குங்க, அவர் நடிச்சா பிடிக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு கதை பக்காவான கதை இருந்தால் தான் அந்த படத்தை பார்ப்பேன், எனக்கு மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் வேணாம் அப்படின்னா அந்த மாதிரி மைண்ட் செட் கொண்டவங்க இந்த படத்துக்கு போகணும். ஆனால் எனக்கு கமர்ஷியலாக 2 ஹவர், அதாவது 2 ஹவர் 20 நிமிஷம் எனக்கு போர் அடிக்காமல் போனோங்க, ஒரு மாஸ் வேல்யூ கொண்ட ஒரு ஸ்டார் நடிக்கணும், கமர்ஷியலாகவும் சரி போர் அடிக்காமல் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பெருசாக குறைன்னு எதுவும் சொன்னது, நிறைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் இருக்குது. ஆனால் பெரிய ஸ்டார் படத்தில் இன்றைக்கி காலகட்டத்தில் எந்த லாங்குவேஜ்லையும் அதெல்லாம் பார்க்கறதில்ல. அதேமாதிரி நம்மளும் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் இப்படி இருந்தாலும் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. தியேட்டர் ஓனர்ஸ்க்கு பக்கா பைசா வசூல் என்டர்டெய்னராக இருக்க போது இது வந்து கண்டிப்பாக நிறைய கலெக்ஷன் வைஸும் சரி பெருசாக எடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. லாங் வீக்கெண்ட் வருது, ஆல்ரெடி தியேட்டர்ஸ்லாம் ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு, அது மாதிரி தான் போகும். ஏன்னா இது பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர். இதை பிடிக்காதுன்னு யாருமே எடுத்தோன்னே இந்த படம் பிடிக்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒன் டைம் வாட்சபிள்னாவது சொல்லுவாங்க, அது மாதிரி தான் ரிவ்யூ எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும். அதான் எக்ஸப்ட் அந்த ஃபியூ லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ், அந்த சவுண்டு ஒரு சில இடங்களில் ரொம்ப அதிகமாக இருந்தது, அது மட்டும் தான். மற்றபடி இந்த படம் வந்து தாராளமாக ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு சினிமா சிதர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5. இது வந்து பியூர் அண்ட் பியூர் மாஸ் என்டர்டெய்னர் ஃபார் அஜித் ஃபேன்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஹூ லைக் மாஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, ஆனாலும் இந்த படம் எல்லாமே ஒன்றிச்சு அழகாக கோர்த்து சூப்பராக ஸ்க்ரீன் பிளேயில் அழகாக காமிச்சிருக்காரு. அவருக்கு தான் ஃபஸ்ட்டு கூட சொல்லணும். ஏன்னா ஒரு ரியல் ஃபேன் பாயால் மட்டும்தான் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும். அதை மாதிரி ஒரு படத்தை ஆதிக் கொடுத்துருக்காரு. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.